ஹலோ guys, நம்ம பார்க்குற டாபிக் எலக்ட்ரானிக் காமர்ஸ். அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸோடைய பங்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அது எப்படி மாறி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ். ஃபஸ்ட்டு இ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து பையிங் செல்லிங் பண்ணுறாங்க, த்ரூ எலக்ட்ரானிக் நெட்வொர்க்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு இ காமர்ஸ் செக்டாரில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அது அப்புறம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி டேக்ஸ் காட்டணும், அப்புறம் வந்து ஆப்ரேஷன் ப்ராக்டிஸ் அவங்க எப்படி வந்து இயங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இது எப்படி நம்ம இ காமர்ஸில் ஜிஎஸ்டி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க த்ரெஷோல்ட் லிமிட் மீறிட்டு அப்புறம் தாண்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியானோ. ஓகேங்களா? அது ஜிஎஸ்டி லா கீழே இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செர்டன் கேஸ் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணாலே நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சம் ரூல்ஸ் கேஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? சம் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 2 டைப்ஸாக இருக்கலாம். அந்த ஸ்டேட் ரூல்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் ரூல்ஸை பொறுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை த்ரெஷோல்ட் லிமிட்டை பொறுத்தவரை அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேசுகிறா நான் 2 கான்செப்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கால்குலேஷன் ஷோஸ். இந்த நம்ம இது பார்த்தா வீடியோ பார்த்துருப்போம், முன்னாடி வீடியோ பார்த்துருப்போம். ஸோ டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறது சொல்லி. ஓகேங்களா? ஸோ இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மோ அதுக்கான அவங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கட்டணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதுவும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கலெக்ட் டேக்ஸ் அண்ட் சோர்ஸ் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ரேட்டில் அவங்க கவர்மெண்ட் எவ்வளோ ரேட்ஸ் இருக்கும் ஸ்பெசிஃபிக் ரேட்டு கலெக்ட் பண்ணணும். அண்ட் பேமெண்ட் மெட் டு கஸ்டமர், அந்த பேமெண்ட் வந்து அவங்க கஸ்டமர் வேலை காட்டணும். ஓகேங்களா? ஸோ செல்லர் பிளாட்ஃபார்ம். ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இ காமர்ஸ் ஆப்ரேட்டராக கலெக்ட் பண்ணி அவங்க டெபாசிட் கவர்மெண்டோட ட்ரெஷரில் வந்து டெபாசிட் பண்ண பேசிக்காக சொல்கிறாங்க. அதாவது டிசிஎஸ் வந்து இ காமர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் பேசிக்காக சொல்கிறாங்க. அதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் செல்லர்ஸ் கேன் கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஜிஎஸ்டி பெய்டு. ஓகேங்களா? அவங்க ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணுறாங்க அது மாதிரி அவங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இல்லைங்களா? ஸோ அது மூலமாக வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் அவங்க ஈஸியாக வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி இன்போர்ட்டு பேசிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குட்ஸ் அது குட்ஸ் இருந்தாலும் சரி, சர்வீஸ் இருந்தாலும் சரி, அது அதர் பிஸ்னஸ் பர்பஸ் அது இருந்தாலும் அவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெடியூசிங் த ஓவரால் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார் த இ காமர்ஸ் செல்லர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி வந்து குறைக்குது இ காமர்ஸ் செல்லர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் போத் ஆஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ரூல்ஸ். பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல்ஸ், அதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம ரூல்ஸ் ஓகே இந்த ரூல்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் இந்த கேஸ் இது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு டிஜிட்டல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுறாங்கன்றதுனால பையர் ஒரு இடத்துல இருப்பாங்க, செல்லர் ஒரு இடத்துல இருப்பாங்க. போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரூஷியல் டு டிட்டர்மைன் இந்த அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட்ஸ். அது எங்கே வந்து எவ்வளோ டேக்ஸ் ரேட் இருக்குது சார் அப்ளிகபிள் வந்து கொஞ்சம் கஷ்டம்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இ காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதாவது சப்ளையரோட லொக்கேஷன் வேறு இருக்குது, செல்லரோட அதாவது ஒரு பொருளை விற்கிறவங்க சப்ளையர் பையர். ஓகேங்களா? 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்டன்ட் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மாறிட்டே இருக்குது. அதனாலேயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகலாம். ப்ளஸ் அந்த கூட்ஸ் என்ன வகையான கூட்ஸ், அது கூட்ஸோட நேச்சர் என்ன, அது பொறுத்தும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன், அதாவது ஐஜிஎஸ்ன்னு சொல்லலாம் பேசி. ஓகேங்களா? ஸோ வந்து இ காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து நம்ம பொருளை விற்க முடியும், வாங்க முடியுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அக்ராஸ் ஸ்டேட் பார்டர்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை விற்கலாம். ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் டேக்ஸ் சர்வீஸ், அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி இந்த ஒர்க் ஆகுது. ஸோ லெவிட் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை தான் ஆச்சுன்னா அங்கே ஐஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ அப்பாயிண்ட் பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பாலமாக செயல்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஐஜிஎஸ்டி வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா compliance requirements. So compliance requirements பார்த்தீங்கன்னா e-commerce operators sellers required to comply with the various GST compliance requirements. அதாவது பார்த்தீங்கன்னா e-commerce வந்து பார்த்தீங்கன்னா செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஜிஎஸ்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் தான் அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும், அவங்க வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிட்டர்ன் பண்ணணும், அப்புறம் மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்சிங் ரூல்ஸ் ப்ரெஸ்கிரைபிள் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்வாய்சிங் எப்படிலாம் இருக்கணும் ரூல்ஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி இன்வாய்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயிலாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இ காமர்ஸ் வெப்சைட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ in some cases the government has introduced specific provisions. சில கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் விட்டுருக்காங்க யாருக்கு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெகுலேஷன்ஸ் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விட்டுருக்காங்க. ஸோ என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஜிஎஸ்டி ரெக்யூர்மெண்ட்ஸ், அதாவது ஜிஎஸ்டி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா? ஸோ திஸ் மே இன்க்ளூட் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டிசிஎஸ். இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்க்ளூடாக இருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்டிங் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கலாம், அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்தால் மார்க்கெட் பிளேஸ் கைட்லைன்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு பேசியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இ காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ் பார்க்குறோம், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது இது காமனாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது மாதிரி ஜிஎஸ்டி நம்ம பார்த்து இந்த காமனாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ்னு வந்துட்டு அப்புறம் இ காமர்ஸில் என்னென்ன வகையான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா B2Cன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் டேரெக்டாக கஸ்டமர் பொருள் இருக்குது B2C. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேசிக்காக நம்ம பார்க்குற எல்லா வாங்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த B2Cயில் தான் வரும், நம்ம ஆன்லைனில் த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
B2B. ஸோ B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு பொருளை விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது B2Bயில் வரும் ஓகேங்களா. பொருளை விற்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி டைமில் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C2C கன்சூமர் டு கன்சூமர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் கன்சூமர் வந்து இன்னொரு இண்டிவிஜுவல் கன்சூமர் விற்கிறாரு. இது வந்து ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் இது நடக்குது நடைமுறையிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேசிக்காக ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சூமர் டு பிஸ்னஸ். ஸோ கன்சூமர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் ஓகேங்களா. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒரு பேசிக்காக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து கன்சூமர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பொருளை விற்கிறார் ஓகேங்களா. அது எப்படியா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி விடுவோம். நீங்கள் ஒர்க் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் திரும்ப ஒர்க் கொடுங்க. ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு அப்புறம் வேணா யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் நாங்கள் உங்களுக்காக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து C2Bன்னு வரும் இந்த கான்செப்ட் ஓகேங்களா. அது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து காசு கொடுத்து பண்ணுறாங்க இல்லைங்களா ப்ரொமோஷன் அது அப்புறம் யூடியூபரில் இருக்கவங்களுக்கு பண்ணுறாங்களா. ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த C2Bயில் வரும் ஓகேங்களா. கன்சூமர் டு பிஸ்னஸ் கான்செப்ட்டில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். சரி இ-காமர்ஸ் இருக்குது அதுக்கு பெனிஃபிட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருந்தால் ஸோ குளோபல் ரீச் எல்லாரும் இந்த உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுது. எல்லா குளோபல் ஆடியன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு கஸ்டமர் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம வீட்டிலேருந்து எங்கே வேணால் எனிவேர் எனி டைம் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. கம்ஃபர்ட்டாக நம்ம வீட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஆன் தி கோவில் வந்து நம்மளால் எதுனா வாங்க முடியுது ஓகேங்களா. மோர் கன்வீனியன்ட்டாக இருக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ கம்பேரிங் இ-காமர்ஸ் ரெடியூசஸ் த ஓவர் ஹெட் காஸ்டஸ். கம்பேரிங் நம்ம ஆஃப்லைன் விட ஆன்லைனில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில காஸ்ட்லாம் கம்மியாகிடும் ஓகேங்களா. என்ன காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக கடை வச்சுட்டாங்கன்னா கடை ரெண்ட்டு யூட்டிலிட்டிஸு ஸ்டாஃபிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸ்க்கு தேவையில்ல. ஒரே ஒரு கூட ஒரு ரூம் மட்டும் ரெண்ட் எடுத்துகிட்டு அதில் எல்லா பொருளும் வச்சுட்டு அவங்க ஈஸியாக சேல் பண்ண முடியும் ஓகேங்களா. அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன். ஸோ பர்சனலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கேன் லெவரேஜ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A% இருக்கார் B% இருக்கார். A% பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் வாங்குறது பார்த்துட்டு இருக்காரு. B% மொபைல் வாங்குறது பார்த்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆஃபராக இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்குது எது வேல்யூ ஃபார் மணியாக சொல்லிட்டு அவங்க அனலிட்டிக்ஸ் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது ஒரு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க இ-காமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இ-காமர்ஸ் மேக் இட் ஈஸியாக ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஸ். அதாவது ஸ்மால் பிஸ்னஸும் என்டர்பிரினர்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து பெரிய மார்க்கெட்டு கூட கம்பேர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒரு ஃபேஸ் க்ரீம் ப்ராடக்ட் ஒரு சின்ன ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் உற்பத்தி பண்ண ப்ராடக்ட் ஒரு பெரிய கம்பெனியோட காப்பீடு கூட மோத முடியுது. அவங்களும் காம்பீட் பண்ண முடியுது. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ த இ-காமர்ஸ் மூலமாக சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் கன்சிடரேஷன். சரி அப்படி இ-காமர்ஸ் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்க நெகட்டிவ் கேட்டால் நெகட்டிவ் இருக்குது தான் செய்யுது ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா யூஸரோட டேட்டாஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு கன்சர்வ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும். அது சைபர் தெரியும் அது வந்து யாரும் திருடிடக்கூடாது. அதை பார்த்துக்கணும் பத்திரமா ஓகேங்களா. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது பார்த்துக்கிறதுக்கு யாருக்கு இ-காமர்ஸ் சைட்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பொருளை வாங்க அந்த பொருளை அனுப்புறது ஓகேங்களா. வாங்குறது வைக்கிறது அந்த பொருள் இன்வென்ட்ரி வச்சுக்கணும். அந்த ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ஷிப்பிங் லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து கரெக்டாக போகாதமோ அதை சொல்லுவேன் எஃபிஷியன்ட் டு மீட் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். கஸ்டமர் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பொருள் போய் சேர்த்தா இல்லை வந்து உடஞ்சி போய் சேர்த்தா இல்லை அவங்க வந்து அந்த பார்த்தவொடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பொருள் வந்து. ஸோ தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கும் இல்லைனா. ஸோ அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இ-காமர்ஸ் ஸ்டேயிங் ரெலவெண்ட் சேஞ்சிங் கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகிற மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மார்க்கெட் அபாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதரிங் ரிகார்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெக்யூமெண்ட்ஸ் ரிலேட்டிங் இ-காமர்ஸ் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சச்சஸ் கன்சூமர் ப்ரொடக்ஷன் லா இருக்குது, டாக்ஸேஷன் இருக்குது, டேட்டா ப்ரைவசி ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இதில் தான் ஒரு நிமிஷம்னாலும் உங்களுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நிறைய போயிடும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இ-காமர்ஸ் வந்து எப்படி இன்டைரக்ட் டேக்ஸில் ஒர்க் ஆகுது ஜிஎஸ்டியில் ஒர்க் ஆகும் சொல்ல மெட்டீரியலாக பார்த்துருப்போம். அந்த இ-காமர்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அது உங்களுடைய பிரபுதம் உங்கள் பாலா.